வணக்கம். ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சியமைக்கும் நிலையில் உள்ளது. உலகளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகும் பாதையில் இந்தியா விரைந்து முன்னேறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராணுவ பாரம்பரியத்தை பாதுகாத்து தற்சார்புடன் நவீன தொழில்நுட்பத்தை முன்னெடுப்பதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணாக்கருக்கு விலையில்லா மடிக்கணினிகள் விரைவில் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சியமைக்கும் நிலையில் உள்ளது. 243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 201 இடங்களில் முன்னிலை பெற்று அமோக வெற்றி பாதையில் உள்ளது. ராஷ்டிரிய ஜனதாதள் தலைமையிலான மகாபத் பந்தன் 36 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று பின்தங்கியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி 91 இடங்களிலும், ஐக்கிய ஜனதாதள் 82 இடங்களிலும், லோக் ஜன்சக்தி 21 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. ராஷ்டிரிய ஜனதாதள் 27 இடங்களிலும், காங்கிரஸ் 4 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிற கட்சிகள் 18 இடங்களில் முன்னிலையில் உள்ளன. பீகார் தலைநகர் பாட்னாவில் ஐக்கிய ஜனதாதள் வேட்பாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 மாநிலங்களின் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஜம்மு காஷ்மீரின் நக்ரோட்டாவில் பிஜேபி வேட்பாளர் தேவயானி ராணா வெற்றி பெற்றுள்ளார். பட்கம் தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர் அகா சையத் முன்னிலை வகித்து வருகிறார். மிசோரத்தில் மிசோ தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் லல் தங்லியானா வெற்றி பெற்றுள்ளார். ஒடிசா நுவாபாடாவில் பிஜேபி வேட்பாளர் ஜெய் தொலாக்கியும், ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் கட்சிலா சோமேஷ் சந்திரசோரனும், தெலுங்கானா ஜூப்ளி ஹில்ஸில் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவும், ராஜஸ்தான் மாநிலம் ஆண்டாவில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயினும், பஞ்சாப் டான்டரனில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஹர்மித் சிங் சாந்தும் முன்னிலை வகிக்கின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இத்தினத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், முறையான கல்வி, புதிய சிந்தனை மற்றும் ஆற்றல் மூலம் தேசத்தின் முன்னேற்றம் வலிமையை அனைத்து குழந்தைகளும் பெற வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், குழந்தைகளின் நலனை காக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளதோடு அவர்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருச்சி தாராநல்லூர் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணாக்கருக்கு நேரில் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். குழந்தைகள் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. சேலம், திண்டுக்கல், விருதுநகர், ராணிப்பேட்டை, வேலூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணியை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற பேரணி குறித்து எமது செய்தியாளர். தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கிய பேரணி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக தூயநெஞ்ச கல்லூரி வரை சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சென்று நிறைவடைந்தது. கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். இதில் குழந்தை திருமணம் தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், குழந்தைகள் இடைநிற்றலை தடுத்தல், குழந்தைகள் உதவி எண் 1098 ஆகியன குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. உலகளாவிய 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் பாதையில் இந்தியா விரைந்து முன்னேறி செல்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் மையமாக இந்தியா வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். மின்னணு கட்டமைப்பும் மின் ஆளுமையும் நம் தேசத்தை பொருளாதார தொழில்நுட்ப நாடாக கட்டமைப்பதாகவும் எடுத்துரைத்தார்.
நாட்டின் ராணுவ கலாச்சாரத்தை பாதுகாத்து தற்சார்பை வலுப்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தை முன்னெடுத்துச் செல்வதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் இந்திய ராணுவ கலாச்சார விழாவில் இன்று உரையாற்றிய அவர், சேவை, ஒழுங்குமுறை, தேச பாதுகாப்பில் அர்ப்பணிப்பு, ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்களில் தலைமைத்துவம் போன்றவற்றில் சிறப்புடன் செயலாற்றும் இந்திய ராணுவத்தை பாராட்டுவதாக தெரிவித்தார். உள்நாட்டு தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், நாட்டின் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு போன்றவற்றை சுட்டிக்காட்டினார். வலிமையான உள்நாட்டு தளவாட உற்பத்தியை கட்டமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், தொழில் வளர்ச்சியில் பங்களிப்பு, இளையோரின் செயல்திறன் போன்றவை நம் நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றுவதாக கூறினார். வர்த்தகத்தில் நிலையான வளர்ச்சி, புதுமையான சிந்தனைகள், புதிய வாய்ப்புகளுக்கான முயற்சிகளில் இந்தியாவும் கனடாவும் வலுவான ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருவதாக மத்திய வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கனடா நாட்டின் வர்த்தக அமைச்சரின் 4 நாள் இந்திய பயணம் நிறைவடைந்ததையொட்டி திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு வர்த்தகம் அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் சென்ற ஆண்டு 10% வளர்ச்சி கண்டதாக குறிப்பிட்டார். சரக்கு சேவை பிரிவுகளில் சென்ற ஆண்டு $23 பில்லியன் வளர்ச்சி எட்டப்பட்டதாகவும், வணிகம் சார்ந்த வர்த்தகம் $8 பில்லியன் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணாக்கருக்கு விலையில்லா மடிக்கணினிகள் விரைவில் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2024-25 கல்வியாண்டில் மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு இன்று விருதுகளை வழங்கி பேசிய அவர், பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர் வரை எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போய் படிச்சா, அது எந்த காலேஜா இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன், மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டம், மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, இதன் மூலமா 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இன்னும் சில மாதங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 5 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட நூலகத்தை சென்னை கொளத்தூரில் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து பெரியமேட்டில் புதிய சார் பதிவாளர் அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் புறக்காவல் நிலைய கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கருக்கு இலவச மிதிவண்டியை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடலூர் மாவட்டத்தில் 1,05,000 மாணாக்கருக்கு 51 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பில் விலையில்லா மிதிவண்டிகள் கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக நீரிழிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீரிழிவு நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் மருத்துவர் அரவிந்தன் தெரிவிக்கையில், 50 முதல் 60 வயது தாண்டிய முதியவர்களுக்கே நீரிழிவு நோய் என்பது அரிதாக காணப்பட்டது. இப்பொழுதெல்லாம் 20 வயதில் முதல் டைப் 2 டயபெட்டிஸ் எனப்படும் நீரிழிவு நோய் சீக்கிரமாகவே வந்துவிடுகிறது. அதற்கான காரணம் நமது உணவு பழக்க வழக்கங்கள், நமது அன்றாட வாழ்க்கை முறைகள். நாம் எவ்வாறு நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதை சிறு வயது முதலே நாம் குழந்தைகளுக்கு மனதில் விதைத்திட வேண்டும். உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, நல்லொழுக்கங்கள், இவை மூன்றுமே நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த நமக்கு உதவும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெறும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். கொல்கத்தாவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. உலக அளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகும் பாதையில் இந்தியா விரைந்து முன்னேறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
ராணுவ பாரம்பரியத்தை பாதுகாத்து தற்சார்புடன் நவீன தொழில்நுட்பத்தை முன்னெடுப்பதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணாக்கருக்கு விலையில்லா மடிக்கணினிகள் விரைவில் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.